வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அந்த பொண்ணுக்கு தைச்சா 3வது ட்ரெஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஏற்கனவே போட்டிருக்கேன் 2. இது 3வது ட்ரெஸ்ஸுங்க. இப்போ பேக் சைடு நார்மல் நெக்கு தான், அடித்து திருப்பி வச்சு தைச்சிடலாம். இது 3 இன்ச்சு உயரம். அகலம் வந்து இது போட் நெக்கு. நான் வந்து 4 இன்ச் வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இது கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கு கோல்டன் கலர் ஃபேண்ட்டும் போட்டுக்கலாம், பிங்க் கலர் ஃபேண்ட்டும் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். 2 கலருக்கு போட்டுக்கலாம். அதுக்கு இது அங்கங்கே கட் பண்ணி விட்டு திருப்பி தைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு திண்டுக்கல் சமையல் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா திண்டுக்கல் சமையல் பாருங்கள். சமையல் சேனல் நம்மளோட தான், நிறைய சமையல் வீடியோ போட்டிருக்கேன். அதோட வீட்டு தோட்டம் எப்படி பண்ணலாம் அப்படின்றதும் போட்டிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ எஜ்ஜிலே தையல் போட்டு எடுத்துக்கலாம். ப்ளவுஸு மட்டும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திண்டுக்கல் டெய்லரில் ப்ளவுஸ் இருக்குது. டிசைன் ப்ளவுஸை நிறைய போட்டிருக்கேன் அதில். இப்போ 2வது தையல் நமக்கு தையல் போட்டுடலாம். அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷங்க. நான் நன்றி சொல்லிச்சு. நீங்கள் அந்த பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ 2வது தையல் போட்டுடலாம். அதாவது கரெக்டாக அந்த 1 ஃபுட் அளவுக்கு 2வது தையல் போட்டுக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக லைனிங் வச்சு எடுத்துக்கலாம். இது பிங்க் கலர் நான் லைனிங் எடுத்திருக்கேங்க, சன் கிரேப்பு. 2ஆக மடித்து போட்டுக்கலாம். 2ஆக மடித்து போட்டு நம்ம முன்பக்கத்துக்கு இந்த மெயின் பீஸ் கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கோம் அகலம், அதுக்கு மார்க் பண்ணிடுங்க. அதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு, அப்படி இல்லைன்னா 1.25, அதுக்கு மேலே வைக்க வேணாம். கீழே வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு உயரம் வேணுன்றதை பார்த்துக்கோங்க. நான் இப்போ இதுக்கு தேவையான உயரம் சொல்லிடுறேன். இது ரெடிமேடில் வர நெக் டிசைன் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு 15 இன்ச் உயரம் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வேணாம். இப்போ நல்லா சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் விட்டு கட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ நம்ம மார்க் பண்ணியிலேருந்து நேராக மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. 15 இன்ச்சு உயரம், நெக்கோட அகலம் 4 இன்ச்சு, இதுக்கு வந்து 1.25 இன்ச்சு ஷோல்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ மேலே வந்து அந்த கரைப்பகுதியை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே நெக்குக்கு அடையாளப்படுத்திக்கோங்க. 4 இன்ச்சு நெக்கோட அகலத்துக்கு அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ நெட்டடு கிளாத் எடுத்துருக்கேன், இதில் வச்சு நம்ம ஓடு தையல் போட்டுடலாம். இது செம்ம ஒரு கலருங்க. இந்த கோல்டன் கலரு நம்ம சைடில் வச்சு தைக்க போகிறோம். லைனிங் வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து தையல் போட்டுடலாம். தையல் போட்டு அடித்து திருப்பிடலாம். இதுக்கு ஒன்று நீங்கள் பைப்பிங் பண்ணணும், அப்படி இல்லைன்னா லேஸ் வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதாவது ஒரு பக்கம் முடிஞ்சதும் கட் பண்ணிடுங்க. கீழே வரைக்கும் தைச்சிட்டு அதை கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு அதை நேராகவே தையல் போட்டு எடுத்துட்டு மறுபடியும் அது மேலேயே வச்சு இன்னொரு பக்கத்துக்கு தைச்சிடலாம். கீழ்ப்பகுதிக்கு கீழ்ப்பகுதிக்கு அப்படி தைங்க.
இப்போ இந்த பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க லேஸை தனியாக எடுத்துருங்க. இப்போ நீங்கள் விரிச்சிங்கன்னா வந்து அது 4 சதுரமாக நமக்கு வந்துடும். இப்போ இங்கே கட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கமும் வச்சு தைச்சிடலாம். தைச்சிட்டு இப்போ அப்படியே விரித்து அமுக்க தையல் போட்டுடலாம். இந்த லேஸ் ஆன்லைனில் தாங்க வாங்கினேன். நமக்கு நூல்கண்டு கடைகளில் சில பக்கம் கிடைக்க மாட்டேங்குது. அமேசானில் தான் வாங்கினேன் ஆர்டர் போட்டு. ஆனால் ரேட் யாவும் இல்லை, ரெண்டும் சேர்த்து 300 350 ரூபாக்குள்ளே இருக்கும் வாங்கினது. இப்போ சதுரமாக நம்ம அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நிப்பாட்டிட்டு இந்த பக்கம் திருப்பிடலாம். இப்படி 4 பக்கமும் 3 பக்கமும் திருப்பி தையல் போட்டு எடுத்துருங்க, அமுக்கு தையல். இப்போ போட்டு எடுத்துட்டு நம்ம வந்து மெயின் கிளாத்தில் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். போட் நெக்கு உங்களுக்கு உயரம் எந்தளவுக்கு வேணுன்றதை நான் 4 இன்ச்சு அகலம் 4 இன்ச்சு உயரம் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுன்றதை பார்த்து கட் பண்ணிக்கோங்க. சிலர் போட் நெக்கை கொஞ்சம் இறக்கமாக போடுவாங்க, சிலர் வந்து மேலே ஏற்றி போடுவாங்க. நம்ம வந்து தலைவலி போட்டு கழட்டணும் இல்லையா, அந்தளவுக்கு அதை நம்ம கொஞ்சம் இறக்கம் வைக்கணும், இல்லைன்னா தலைவலி போகாது இல்லையா. இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து லைனிங் வைக்க வேணாம். இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம 4 பக்கம் 3 பக்கமும் தைச்சிட்டு அதுக்கப்புறம் லைனிங் கிளாத் கொடுக்கலாம். சும்மா ஓடு தையல் போட்டு விட்ருங்க. இந்த மாதிரி ஓடு தையல் போட்டுடலாம். இப்போ நூலை கட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து அந்த நம்ம லேஸ் வச்சு அமுக்கு தையல் போட்டோம் இல்லையா, அது மேலேயே அமுக்கு தையல் போட்டுவாங்க. இப்போ அமுக்கு தையல் போட்டு நான் 3 பக்கமும் போட்டு எடுத்துருங்க. ரொம்ப ஈஸிங்க. ஆனால் வந்து நம்ம ரெடிமேடில் வாங்கின மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த நெக் டிசைனு. ஏன்னா ப்ளைனாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா நல்லா வந்து கிராண்டாகவும் தெரியும், சூப்பராக இருக்கும். இது வந்து சில்க் மெட்டீரியல் தான் இந்த பிளெயின் கிளாத்து. ஒரு மாதிரி ப்ளூ கலர் மாதிரி இருக்குது. 1.5 மீட்டர் இதுக்கு எடுத்த மெட்டீரியல். இப்போ மேலே வரைக்கும் தைச்சிடலாம். தைச்சிட்டு இப்போ வந்து நம்ம லைனிங் கிளாத் கொடுத்து நம்ம திருப்பிடலாம். இப்போ நம்ம லைனிங் கிளாத்து வச்சு அடியில் வச்சு இதை மேலே வச்சு நம்ம அடித்து திருப்பிடலாம். பொறுமையாக சொல்லிக் கொடுங்க நீங்கள். நான் ரொம்ப ரொம்ப பொறுமையாக தாங்க சொல்லித்தரேன். சில வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், அது வந்து தனித்தனியாக நான் போட்டிருக்கேன். அது மக்களுக்கு கரெக்டாக போய் சேராதனால சேர்த்து போட்டிருப்பேன் நான். அது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சப்போஸ் பிகினர்ஸாக இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா அது தனி வீடியோவாக இருக்குது. நீங்கள் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க் அனுப்பிச்சி விட்றேன். 2 3 அந்த மாதிரி சேர்த்து போய் எப்படியாச்சும் சரி நம்ம ஈஸியாக சொல்லித்தரோம், மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்ட்டு நிறைய சேர்த்து போடுவேன். நிறைய சுடிதார் தைச்சிருக்கேன் நான். ஒன்றுமே ஒரு டிசைனில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் அழகாகவும் இருக்கும். சாரீலே நிறைய தைச்சி போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா எல்லா பக்கமும் கட் பண்ணிவிட்டு திருப்பி எஜ்ஜிலே தையல் போடுங்க. தண்ணி தான் கேட்டேன்.
பேஜ்லேயே தையல் போட்டுடலாம். லைனிங் கிளாத்து வெளியில் தெரியக்கூடாது. வெளியில் தெரியாத அளவுக்கு அப்படியே எஜ்ஜிலேயே அப்படியே போட்டுவாங்க. போட்டுட்டு நான் அந்த டாப் கலர் வந்து ஒரு லைன் பைப்பிங் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம்னா கொடுங்க, இல்லை இப்படியே விட்டுட்டாலும் சூப்பராக இருக்கும். இப்போ ஃபுல்லாக போட்டுட்டு நான் இதுக்கு வந்து ஒரு லைன் பைப்பிங் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம்னா பைப்பிங் கொடுங்க, அப்படி இல்லைன்னா அப்படியே நம்ம விட்டுறலாம். லைட்டாக கிராஸ் பீஸ் இழுத்து கொடுத்து பைப்பிங் பண்ணலாம். இப்போ உருட்டி தைச்சிடலாம். நல்லா அழுத்தி பிடிச்சி உருட்டி தைங்க, அப்போ தான் வந்து அது ஒரே மாதிரி வரும். சின்னதாக அப்படியே வச்சு பழகுங்க. நல்லா அந்த பிசுரெல்லாம் உள்ளே போகிற மாதிரி அமுத்தி பிடிச்சி நீங்கள் அப்படியே கொடுத்துட்டோம். சப்போஸ் இந்த லேஸ் இல்லைன்னா உங்ககிட்ட என்ன லேஸ் இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. என்னடா இந்த லேஸ் வச்சோம்னா நம்ம ரெடிமேடில் வாங்கின மாதிரி இருக்கும். இப்போ ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். இப்போ கை வந்து தைக்கலாம். கை வந்து நான் இப்போ நீளமாக தான் கை வச்சுருக்கேன். அந்த கையோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் அதை வந்து லைனிங் கிளாத்து வெட்டிட்டு அதுக்கு மேலே நெட்டடு கிளாத் வச்சு நான் ஓடு தையல் போடுறேன். சேம் நம்ம வந்து நெக்குக்கு வச்ச மாதிரி தான் இதுக்கும் நம்ம வந்து லேஸ் வைக்க போகிறோம். 2 பக்கமும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்ருங்க. இப்போ லேஸ் வைங்க. இந்த லேஸ் இல்லைன்னா பைப்பிங் கூட பண்ணுங்கள். 2 பக்கமுமே நம்ம பார்டர் கொடுத்த மாதிரி தைச்சி கொடுத்துடலாம். கையை மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பக்கமும் தைச்சிடலாம். இப்போ கை வந்து லைனிங் கொஞ்சம் மேலே ஏற்றி தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த கைக்கு வந்து நம்ம பார்டர் கொடுத்துடலாம். இப்போ அமுக்கு தையல் போட்டுடலாம். போட்டு ட்ரெஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். கையெல்லாம் வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு வந்து ப்ளைனாக இருக்கு இல்லையா, உள்ள டிசைன் இருக்குது. இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக நம்ம அதுக்கு பட்டன் வச்சிடலாம். இது பாசி மாதிரி தான் இருக்கும், ஹோல்ஸ்லாம் இருக்காது இந்த பட்டனுக்கு. சும்மா கம்மு வச்சு நம்ம அப்படியே ஒட்டி விடலாம். நேராக வச்சு அப்படியே ஒட்டி விடுங்க. ஒரு 6-7 இருந்தால் போதும். கரெக்டாக அந்த அளவு வந்து சரியாக இருக்கணும். சென்டர் வந்து கரெக்டாக இருக்கணும். மார்க் பண்ணிக்கோங்க.
இந்த கம்மு வந்து சீக்கிரமாக போகாது. நீங்கள் நம்பி ஒட்டலாம். பயந்துட்டே சரி இது எடுத்துகிட்டு வந்துடுமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை. இந்த கம்மு நல்லாவே உங்களுக்கு ஒட்டும். இப்போ சென்டரில் பட்டன் வச்சு ஃபினிக்ஸ் பண்ணியாச்சு. கண்டிப்பாக அந்த மாடல் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பொண்ணுக்காக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.